வந்து ஜென்கின்ஸ் ஆர்கிடெக்சர். ஓகேவா? சிம்பிள் ஆர்கிடெக்சர் தான். மெயின் காம்பனன்ட்ஸ் எப்படி நம்ம குபர்னெட்டிஸ்ல வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் படிச்சோம், மாஸ்டர் நோடு, ஒர்க்கர் நோடு. மாஸ்டர் நோட்ல என்னென்ன பார்த்தோம் என்னென்ன காம்பனன்ட் மாஸ்டர் நோட்ல குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். யார் ஃபாஸ்டா சொல்றீங்க பார்ப்போம். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் இன் மாஸ்டர் நோடு? படிக்கல. சாரி, குபர்நெட்டிஸ் இல்லைங்களா? ம். குபர்னெட்டிஸ்ல QKPA, மாஸ்டர் நோடு தான் பண்ணுறேன். ETCD, ஏபிஐ சார். API scheduler, ஏபிஐ ஷெடுலர் controller. ஏடிசிடி controller. வாட் இஸ் கண்ட்ரோல். நோ இது காம்பனன்ட்ஸ் இன் ஒர்க்கர் நோடு? குப்லெட், Proxy, ப்ராக்ஸி, குபர்னெட்டிஸ், கியூ ப்ராக்ஸி, ப்ராக்ஸி. குப்லெட், கார்டு. சூப்பர் நைஸ். அதே மாதிரி தான் ஜென்கின்ஸ்ல இது ஒரு 5 காம்பனன்ட். நோட் பண்ணிக்கோங்க. பிளகின் மேனேஜ்மெண்ட், நோட் கான்ஃபிகரேஷனு, டூல்ஸ் கான்ஃபிகரேஷனு, சிஸ்டம் கான்ஃபிகரேஷனு, ஜாப் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ பிளகின் மேனேஜ்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ ஜென்கின்ஸ் வந்து மல்டிபிள் டெவாப்ஸ் டூலை வந்து கம்பைன் பண்ண போகுது. இந்த கிட்டு, மேவனு, சோனார் கியூபு, நெக்ஸஸ், டாக்கரு, அதெல்லாம். அதுக்கு வந்து அந்தந்த டூலோட சின்ன சின்ன பேக்கேஜ் வேணும். அந்த பேக்கேஜை அந்த பிளகின்ல வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ எனக்கு டாக்கர்ல நான் ஆட்டோமேட் பண்ண போறேன்னா டாக்கர் பிளகினை நான் டவுன்லோட் பண்ணுவேன் ஜென்கின்ஸ்குள்ள. இப்போ நான் மேவன் வேணும்னா மேவன் பிளகினை டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்துட்டு சோனார் கியூப் வேணும், சோனார் கியூப் பிளகினை டவுன்லோட் பண்ணுவோம். அதான் பிளகின். சரியா? இட் மெயின்டைன்ஸ் ஆல் த நெசசரி டூல்ஸோட பிளகின்ஸ். நோட் கான்ஃபிகரேஷன். இந்த நோட் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் நம்ம லேப்டாப்ல இன்டெலிஜே மூலியமா டெராஃபார்ம் அப்ளையோ இல்லை கியூப் சிட்டியில் அப்ளையோ பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். கரெக்டா? யூ வாண்ட் டு எக்ஸிக்யூட் சம்திங் எதர் யூ ஆர் யூசிங் டெராஃபார்ம் ஆர் கியூப் சிட்டிஎல் டு டூ இட். அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் இன்டர்ஃபேஸ் வேணும். கரெக்டா? இதை தான் நம்ம பண்றோம். ஜென்கின்ஸ் வந்து இதே மாதிரி இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு லினக்ஸ் மிஷினை வந்து ஸ்லேவா கொடுத்துடணும். இவன் மாஸ்டர், எப்படி நம்ம குபர்னெட்டிஸ்ல மாஸ்டரோட ஒர்க்கரோட மாதிரி இங்க இவன் மாஸ்டர், நோட் கான்ஃபிகரேஷன் மாஸ்டர். அந்த நோடு அட்டாச் பண்றோம்ல ஸ்லேவ்ஸ், இவனுங்களாம் ஒர்க்கரோட மாதிரி. ஓகே, இதை வந்து நீங்க ஜென்கின்ஸ்ல கொடுத்துட்டு இந்த ஸ்லேவுக்குள்ள, இது ஒரு லினக்ஸ் மிஷின் தான், இந்த ஸ்லேவுக்குள்ள நீங்க வந்து இந்த டெராஃபார்ம் பேக்கேஜோ இல்ல வந்து கியூப் சிடிஎல் பேக்கேஜோ இகேசிடிஎலோ ஏடபிள்யூசிஎலையோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடணும். ஏன் இங்க நான் மூணா போட்டிருக்கேன்னா, ஒன் ஒன் வந்து லோடுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பானுங்க. இந்த ஸ்லேவ்ல வந்து ஏடபிள்யூசிஏல டெராஃபார்ம் இருக்கும், இந்த ஸ்லேவ்ல டாக்கர் அண்ட் கிட் இருக்கும், டாக்கர் கிட்டு, அப்புறம் வேற என்ன குபர்னெட்டிஸ் இருக்கும், கியூப் சிடிஎல். இந்த மாதிரியும் பிரிக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரே இடத்துல எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் கொடுத்து, ஏன்னா ஒரு ஸ்லேவ்ல வந்து 2 எக்ஸிக்யூட்டர் தான் நீங்க கொடுக்க முடியும். ஒரு டைம்ல 2 ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணலாம். 3-4 போட்டீங்கன்னா லோட் அதிகமாயிடும். அப்ப என்ன பண்ணா ஸ்லேவை மாத்திடுவானுங்க. லோடு ஷேரிங் மாதிரி தான். சரியா? இது வந்து நோட் கான்ஃபிகரேஷன். டூல்ஸ் கான்ஃபிகரேஷன். டூல்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் தான் இருக்குல்ல, அது வந்து இந்த இந்த பாத்துல இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணும், அது ஈஸியா தெரிஞ்சுக்கும். இப்போ நான் ஜாவாவே 8 7 ஒரே மிஷின்ல இருக்கு, ஜாவா 8 தான் யூஸ் பண்ணா நீங்க டூல்ஸ்ல சொல்லிடலாம், இந்த பாத்துல இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணு, இந்த பாத்துல என்ன இருக்கு ஜாவா 8 அதை யூஸ் பண்ணா போதும். அந்த மாதிரி பார்த்து சொல்றது டூல்ஸ் கான்ஃபிகரேஷன். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சோனார் கியூப் எடுத்துக்கோங்களேன், ஏன் டாக்கர் ஹப் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு இமேஜை பில்ட் பண்ணி அந்த இமேஜை டாக்கர் ஹப்ல ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி இப்போ நான் வந்து ஜென்கின்ஸ் மூலியமா பண்ணும்போது எனக்கு இதுதான் என்னோட டாக்கர் ஹப்னு நான் வந்து சொல்லணும்ல, யூஆர்எல். இந்த யூஆர்எல் எல்லாம் பாயிண்ட் பண்றதுலாம் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். ஓகே, இந்த யூஆர்எல் எங்கெல்லாம் இருக்கு, நீ போய் வந்து இதை அப்லோட் பண்ணு அப்படின்ட்டு இது ப்ராக்டிக்கல பார்த்துருக்கீங்க. பட் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஜஸ்ட் இந்த டூல்ஸ் சிஸ்டமும் வந்து எதுக்குன்னா, வேர் இஸ் யுவர் சாஃப்ட்வேர் அண்ட் இன் விச் பாத் யுவர் சாஃப்ட்வேர் ஹஸ் பீன் இன்ஸ்டால்டு. அவ்வளோதான். அது ரெண்டுமே டூல்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்துட்டு என்ன யூஆர்எல் சோனார் கியூப்ல போடணுமா நெக்ஸஸ்ல போடணுமா இந்த யூஆர்எல் சொல்லணும். ரெண்டாவது வந்துட்டு பாத், நான் ஜாவாவை இந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணேன், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் டெராஃபார்ம் இந்த பாத்தில் இருக்கு, அந்த மாதிரி பார்த்து சொல்றது. ஓகே, அது ப்ராக்டிக்கல் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா ஜாப் வந்து வாட், வேர் அண்ட் வென். என்ன ஜாப், இது வந்து நான் வந்து சிஐ ஜாப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறேன், இல்ல சிடி ஜாப் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண போறேன். சரி, ஓகே. வேர் ஈசிட் இன்ஸ்டன்ஸ்ல இகேஎஸ்ல அங்க டெப்ளாய் பண்ண போறேன். சரி, வென் எப்போ, இது காலையில இப்போ 6 மணி ஸ்கெடியூல் பண்றது. இல்ல இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மதியம் 2 o'clock பண்ணா போதும். அதான் இந்த வென், வாட், வேர். இதாவது ஒரு ஆர்கிடெக்சர். இதை எழுதுங்க. இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் மீ.
சரி, எழுதிட்டீங்களா? முக்கியமான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜென்கின்ஸ்? ஜென்கின்ஸ் வந்து சொன்ன மாதிரி சிஐசிடி தான் மெயின் கான்செப்ட் இதுல. ஓகேவா? இதுல வந்து நீங்க ஜாப் ஷெட்யூல் இதுல பண்ணலாம் நீங்க. அப்புறம் வந்து நீங்க ரன் பண்ற ஒவ்வொருனுக்கும் வந்து ப்ராப்பரான கன்சோல் அவுட்புட் கொடுத்துரும். அதுலயே ஏதாவது எரர்ஸ் வருது, எங்கேயாவது லாக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். கன்சோல் அவுட்புட் வந்து ஒரு மெயின் திங் இன் ஜென்கின்ஸ். அப்புறம் ஹைலைட்டான ஃபீச்சர் வந்து பைப் லைன். பைப் லைன்னா என்னன்னா, இப்போ எப்படி வீட்டில் ஒரு பைப் இருக்கு, மேல இருந்து அந்த கனெக்ஷன் போகுது இல்லை, அதுதான் பைப் லைனு. அங்க வந்து லைக் முதல்ல கமிட்ல கமிட்னா கிட்ல ஃப்ளோ ஆகுது. அங்க இருந்து ஃப்ளோ வந்து பில்டுக்கு போகணும், பில்ட்ல இருந்து டெஸ்ட்டுக்கு போகணும் ஃப்ளோ, அப்புறம் டெப்ளாய்மெண்ட்ல முடியணும் கடைசியா. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கான்ஃபிகரேஷன் தான் பைப் லைன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்னன்னு சொல்றது தான் பைப் லைன், வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம இப்போ சின்ன மாஸ்டர் ஸ்லேவ் இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாம். நீங்களும் 3 நாள் லீவ் இருக்கு. 3 நாள் லீவ்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு படிக்க சொல்லிட்டேன். ஓகேவா? எப்படி குபர்னெட்டிஸ்ல டாஸ்க் கொடுத்துருப்பேன், அந்த ப்ளூ கிரீன்ல அப்கிரேட் பண்ணுங்கன்ட்டு. அது டைம் இருந்தா பாருங்க. பட் ஆனா மெயினா படிச்சுட்டு வந்துருங்க. படிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா அந்த அப்கிரேட் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, மாஸ்டர் ஸ்லேவிங் இன்ஸ்டாலேஷன் ஈஸி தான். ஸோ கோ டு யுவர் கிரியேட் டூ இன்ஸ்டன்சஸ். ரெண்டு நிமிஷம் போட்டுறேன். T2 மைக்ரோ ஓகே. இது ஒரு 5 நான் ஸ்லேவ்னு மாத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் டு த மாஸ்டர். இது இனிஷியல் ப்ரிப்பரேஷன் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். செட் செட் பண்ண வரைக்கும் தான் டைம் எடுக்கும். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏன்னா இதுல ஸ்ட்ராங் ஆனா கூட இன்னும் உங்களுக்கு இன்டர்வியூ ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸ்லேவே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
Okay, just to follow the document. இந்த மாசத்துல மட்டும் பண்ணுங்க. ஜென்கின்ஸ்க்கான ரெப்போ வேணும். Then we are going to install Jenkins. ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா 17 கரெக்டா போட்டுருங்க. இங்க வந்து ஜாவா ஜேடிகேன்னு சொல்ல மாட்டோம். ஓப்பன் ஜேடிகேன் தான் டிஃபால்ட் பேக்கேஜ். ஜென்கின்ஸ் இதுல அமேசான்ல மட்டும் இந்த ஜாவா 17 அமேசான் தனியா மெயின்டைன் பண்றாங்க. ஜாவாவையும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால வேற வழி இல்ல. நவ் யுவர் ஜாவா போட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். சிம்பிள் தான். எம் இன்ஸ்டால் டாக்கர் மாதிரி நீங்க அதோட டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நேரா எம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். Then start the Jenkins and enable it, like how we do earlier for all the softwares. எங்கேயாவது ஃப்ளோ புரியலன்னா நான் இவர்கிட்ட ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, ஓகே. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஜென்கின்ஸ் டன். இந்த 8080 போர்ட் மட்டும் உங்களோட இதுல 880 போர்ட்ல தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? அது மட்டும் உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. 8080 இருக்கான்னு இருந்ததுன்னா விட்டுருங்க. நம்ம டாக்கர்ல இருந்து அது 8080 இருக்கு. ம். அவன் வந்து அட்மின் பாஸ்வேர்டு இந்த லொகேஷன் எடுக்க சொல்றான். சரி, ஓகே. இந்த லொகேஷனை காப்பி பண்ணுங்க. புட் இந்த கண்டென்ட் அப்படி கரெக்ட் பண்ணுங்க. கண்டினியூ. ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் தரான். நீ பிளகின் செலக்ட் பண்ணிக்கிறியா இல்லை டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறியான்ட்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு செலக்ட் எல்லாம் பண்ணி பண்ணவனா இப்போ டிஃபால்ட் பண்ணலாம். டிஃபால்ட்லேயே கிட் எல்லாமே வந்துரும் பாருங்களேன். இதுதான் டிஃபால்ட் பிளகின்ஸ். இந்த கிட்டு, மெயிலரு, இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸு, கிரேடல் வந்து இது மாதிரி தான், மேவே மாதிரி தான் ஒரு பேக்கேஜ். பில்ட் டூல் தான். கிரேடலும் பில்ட் டூல், ஆண்ட்ரம் பில்ட் டூல். பைப்லைன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றாங்க. அதனால ஒரு ரெக்கமெண்டர்லாம் வந்துடும் அதில். இல்லை வேணாம் நான் தான் சொல்லுவேனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்டில் போயிடுறேன். நீங்களும் கூட கையோட பண்றதுனாலும் ஓரமா பண்ணுங்க. இஃப் யூ ஆர் யூசிங் டியூவல் மானிட்டர். ஸோ டியூவல் மானிட்டர்லாம் படிக்கிறதுக்கு வாங்குங்க. செகண்ட் ஹேண்ட்லலாம் 2000 1500 கிடைக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் லேப்டாப்ல இருந்து டியூவல் கனெக்ஷன் போட்டிங்கன்னா ஒரு பக்கம் வீடியோ ரன் பண்ணிட்டு கூட ஒரு பக்கம் ப்ராக்டிக்கல் பண்ணலாம், ஒரு பக்கம் நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ when you are learning, please have a habit of having a dual monitor. ஃபர்ஸ்ட் கேஸ் டிவி கார்டில் யூஸ் பண்ணலாம், கூட டிவியில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் டிவிக்கு பக்கத்தில் எல்லாம் சொல்லுவியா அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்லுவேன். சுதர்ஷன் இந்த பேர் இருக்கட்டும், பாஸ்வேர்டு யூசர் நேம் சுதர்ஷன் லினக்ஸ் இருக்கட்டும். பாஸ்வேர்டு உங்க நேம் செட் இதுதான் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இனிஷியல் லாகின். எப்படி இருந்தாலும் ஜென்கின்ஸ் ஏடியில் கனெக்ட் பண்றோம். ரியல் டைம்ல நீங்க கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு நம்ம மேனுவலா பண்றதுனால நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரோம். ரியல் டைம்ல இட் வில் பி கனெக்டட் டு ஏடி. அது ஆக்சஸ் டீம் பார்த்துக்கும். நம்ம தலைவலி இல்லை. சேவ் அண்ட் ஃபினிஷ். ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ். அவ்வளவுதான். இதான் வந்து உங்களோட மெயின் இன்டர்ஃபேஸ். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு காமிச்சிடுறேன். நீங்க செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்
கிளிக் பண்ணனே மேனேஜ் ஜென்கின்ஸ். நான் சொன்னேன்ல பிளகின் மேனேஜ்மெண்ட், இதுதான் பிளகின் மேனேஜ்மெண்ட். நான் இப்போ ஓப்பன் பண்ணல, நம்ம இப்படியும் பார்க்க போறோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதான் பிளகின் மேனேஜ்மெண்ட். நோடு என்ன நோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். டூல்ஸ் கான்ஃபிகரேஷனு, ஓகேவா, டூல்ஸ், தேர் லொகேஷன்ஸ், குளோபல் செட்டிங்ஸ் பார்த்து, ஓகே, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். சம்டைம் இது உல்டாவா மாறும். இது வந்து நான் கான்ஃபிடண்டா இதுல தான் செட், சம்டைம் இதுல கூட பார்த்து செட் பண்ணுவாங்க, இதுல கூட பார்த்து செட் பண்ணுவாங்க. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் யூர் இன்ஸ்டாலிங். பட் நீங்க கம்பைண்டா சொல்லிக்கோங்க. யூ கேன் யூஸ் சிஸ்டம் அண்ட் டூல்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபார் பாத் அண்ட் யூஆர்எல் மென்ஷன்ஸ். ஏன்னா அது ஒரு இடத்துல இது வந்து இதோட ரோல் மாறும். ஓகே, நம்ம கான்ஃபிடண்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு ரெண்டு சேர்த்து சொல்லிக்கோங்க. பை யூசிங் சிஸ்டம் அண்ட் டூல் கான்ஃபிகரேஷன் யூ கேன் மென்ஷன் த எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் பாத் அண்ட் அப்படின்னு கம்பைண்டா சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது மட்டும் விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஸ்லேவ் வேணும். ஸ்லேவ் இருந்தால் தான் நம்மளால ஜென்கின்ஸ் வந்து ஆட்டோமேஷனே பண்ண முடியும். சரியா? இப்போ ஜம்ப் இன்டு ஸ்லேவ். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. ஐ கிவ் யூ சம் டைம். இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் மீ. மாஸ்டர் கான்ஃபிகரேஷனுக்கு நோட் பண்ணுங்க. டூல்ஸ் சிஸ்டமே சேர்த்து சொல்லிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதோட ரோல் மாறும் உள்ளுக்குள்ள. அதுக்கு தான் நான் அதை வந்து இப்போதைக்கு தனியா பிரித்து சொல்ல முடியாது என்னால. சார் இந்த டூல்ஸ் அண்ட் சிஸ்டம் மட்டும் இன்னும் ப்ராக்டிகல் வெயிட் பண்ண விட்டுருங்க. அது ஓகே ப்ராக்டிகல்ல சொல்லிடுறேன். அது இப்போதைக்கு என்னன்னா, இப்போ நம்ம டெராஃபார்ம் வந்து அந்த பார்த்து சொன்னதானே அது தெரியும் டெராஃபார்ம் எங்க இருக்குன்ட்டு. கரெக்டா? ஆமாம் சார். அந்த மாதிரி தான் அது. அதனால அது ப்ராக்டிகல்ல காமிச்சிடும். வெயிட் பண்ணுங்க. டைம் அது ப்ராக்டிகலா பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சிடும். தியரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக செய்யும். சரி, ஓகே. ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாமா? Amazon is having issues connecting slave increase the temp size. Okay, we have this problem in Amazon. ஏன்னா வந்து அவனுங்க என்னன்னா வந்து டெம்புக்கு வந்து அமேசான் 2ல இந்த பிரச்சனை இல்லை. 2023ல மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா டெம்புக்கு சைஸ் வந்து 500 MB தான் கொடுத்துருக்கானுங்க. நீங்க ஜென்கின்ஸோட ஸ்லேவை கனெக்ட் பண்றதுக்கு இந்த சைஸ் பத்தாது. ஓகே, அதனால நீங்க ஒரே ஒரு ப்ரீடிபோசிட் இதுல பண்ணணும். இன்க்ரீஸ் த டெம்ப் சைஸ். டெம்பரரியா தான் இன்க்ரீஸ் பண்றோம், பிரச்சனை இல்லை. ரியல் டைம்லாம் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அவனுங்க வராது. டிஃபால்ட்டாவே 1 GB மேல தான் இருக்கும் டெம்ப். பட் இது மட்டும் ஒரு கமாண்ட் போட்டுருங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இது மட்டும் பண்ணிக்கோங்க பிஃபோர், இல்லைன்னா ஸ்லேவ் கனெக்ட் ஆகாது. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டு டூ பிஃபோர் த ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன். சரியா? அதெல்லாம் தேவையில்ல.
ஸ்டாப் ஃபோன். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணால் டெம்போ மாறும், ஆனால் ரேர் கேஸ் தான். மாறலாம், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ். பட் இந்த ஒரு கமாண்ட் போதும். ஓகேவா? இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் போட்டுருக்கேன். டோன்ட் ட்ரஸ்ட். ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஜாவா மட்டும் வேணும்ல, அதுக்காக அதோட கொரட்டா பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுங்க. யூ ஷுட் டூ இட் இன் சேவ். கம்பல்சரியா எல்லா சேவ்லையும் ஜாவா இருக்கணும், இல்லைன்னா மாஸ்டர்ல கனெக்ட் பண்ண முடியாது. சார் அந்த கொரோட்டா கீன்றது அது என்ன சார் இது? அது நம்ம ஓப்பன் ஜெடிகேன்னு இருக்குல்ல, அதனால அந்த கொரட்டான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஜாவா கொரட்டான்னு வாங்க அமேசான்ல. அது அவங்க வச்ச பேர். அது அவங்களுக்கே அவங்க வச்ச பேர். சரிங்க. ஜாவா பேக்கேஜ் தான், வேற எதுவும் இல்லை. ஓப்பன் ஜெடிகே, ஓப்பன் டெவலப்மெண்ட் கிட். ஓகே. ஸோ ரியல் டைம்ல வந்து ரூட் யூசர்ல எல்லாம் ஜென்கின்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, சரியா? அதனால நான் சிமுலேட் பண்றேன், நார்மல் யூசர் மாதிரி வச்சு ஐ ட்ரை டு சிமுலேட். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கிரியேட் ஜென்கின்ஸ் அட்மின். இதை வந்து ரெண்டு மிஷின்லயுமே நீங்க பேரலா பண்ணணும். நான் மல்டி எக்ஸிட் போட்டுறேன். போட்டுட்டு ஸோ ஐ ஜஸ்ட் இன்ஸ்டால் இன் 2 மிஷின்ஸ். The user should be there in 2 machines. Password Jenkins admin. ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மாஸ்டர் சைடில் சில விஷயங்கள் இருங்க. இப்போ இது மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்லேவில் வந்து இந்த பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்டெப்ஸ் இங்கே போட போகிறேன். vi/etc/sshd_config. இந்த ஃபைலில் போயிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் இருக்குல்ல, எஸ் கொடுங்க. இது அப்புறம் அது மொத்தம் போதாமா? இது போதும், வேறு வேணாம். சேவ் சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் எஸ்எஸ்ஹெச்டி. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏடபிள்யூ சொல்லி கொடுத்துருவோம், அதே தான் இது. அப்புறம் வந்து இந்த ஜென்கின்ஸ் ஏரியம் யூசருக்கு வந்து ஃபுல் ரூட் ஆக்சஸ் தரணும். ஓகேவா? அப்பதான் பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்போ எந்த ஃபைலில் நம்ம ரூட் ஆக்சஸ் தரோம் ஞாபகம் இருக்கா? லினக்ஸ்ல எந்த ஃபைல்ல வந்து ரூட் ஆக்சஸ் கொடுப்போம்? sudo ஆ sudo ரூஸா? etc shadow இடிசி ஷேடோவா? sudo VI sudo. sudo s it is sudo சுடோ s ஏஆர்எஸ். இந்த ஏடிசி ஷேடோன்னு சொன்ன ஆள் யாரு? நான் தான் ராஜா. இந்த ராஜா. சரி, ஓ, அதுல தப்பு. இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, VI sudoல பண்ணுவாங்க. ETC. உங்க வாய்ஸ் ராபின் மாதிரி இருந்ததா? லினக்ஸ் அட்மின் இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. சூடோ ஏஆர்எஸ். நீங்க போயிட்டு சூடோ ஏஆர்எஸ் தான் நான் ஏடபிள்யூ சொல்லி கொடுத்தேன். ஈஸி டூலியே பார்த்தமே, அதனால தான் கேட்டேன் அவங்க எல்லாரையும். சரி, எஸ்கேப் ஒய் எஸ்கேப் பேஸ். ஓகே, இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்ல அப்படியே வந்து அந்த ஜென்கின்ஸ் ஏடிஎம்னு வைங்க. ஜென்கின்ஸ் ஏடிஎம். ஒவ்வொரு வாட்டியும் நான் பாஸ்வேர்டு கேட்க வேணாம்னா என்ன பண்ணலாம்னா, இந்த நோ பாஸ்வேர்ட் ஃபிளாக போட்டுருங்க. கீழே இருக்கு பாருங்க. இது அப்படியே வந்து இந்த ஆல் அப்படின்றது வந்து ஆல் சர்வீசஸ், இந்த ஆள் வந்து ஆல் யூசர்ஸ். எந்த யூசரும் நான் பிளாக் பண்ணக்கூடாது, எல்லாரோட பர்மிஷனுக்கு வேணும். இந்த ஆள் வந்து ஆல் கமாண்ட்ஸ். அதனால எனக்கு எல்லா கமாண்டும் நீ பிளாக் பண்ணாம வேணும் அப்படின்னா ஆல் போட்டாச்சு. ஆனா ஒரு வாட்டி பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நோ பாஸ்வேர்ட் போடுங்க. நோ ஏஎஸ்எஸ்டபிள்யூடி. அவ்வளவுதான். இந்த ஒரு ஃபிளாக் மட்டும் போட்டுருங்க, போதும். ரூட்டுக்கு பிரச்சனை இல்லை, டிஃபால்ட்டா நோ பாஸ்வேர்டு தான். சேவ் பண்ணிக்கோங்க. இதே வேலையை வந்து இங்கேயும் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லை, பட் ஆனா ஜஸ்ட் வில் டூ இட் ஒன்ஸ். எஸ்எஸ்ஹெச்டி தேவையில்லை, சுடோ யூஸ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. விஐ
சம்டைம் நீங்க விஐஸோட கூட போடலாம். ஆனா சில லினக்ஸ் அது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி விஐஸோட கூட போடலாம். ஆனா இது உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. விஐ ஸ்லாஷ் இடிசி சொல்ற சரி. இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்லெஸ் அத்தன்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து யூ நீட் டு ஜென்ரேட் த எஸ்எஸ்ஹெச் கீ. சரியா? அந்த அந்த யூசர் லாகின் பண்ணுங்க. ஸ்விஃப்ட் யூசர் ஐபன் ஜென்கின்ஸ் ஏடிஎம். யூசர் லாகின் பண்ணிட்டு என்ன பண்ண அடுத்த கமாண்ட் என்ன? பாஸ்வேர்ட் எஸ்எஸ்ஹெச் கீ ஜென்ரேட் பண்ண கமாண்ட் தெரியும், ஞாபகம் இருக்கா? SSS keygen. எஸ்எஸ்ஹெச் ஐபன் கீஜன். என்டர் 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 என்டர். உள்ள ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுக்கணும் கொடுங்க, வேணாம், நம்ம ஃபுல்லா எம்டி ஆக்கிடுங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் யூ நீட் டு கோ டு ஃபோல்டர் cd டாட் எஸ்எஸ்ஹெச். இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா அந்த கீஸ் இருக்கும். பிரைவேட் கீ, பப்ளிக் கீ. ஐ வாண்ட் டு காப்பி த பப்ளிக் கீ. அப்ப கமாண்ட் என்னன்னா ssh ஐஃபன் காப்பி ஐஃபன் ஐடி. அது டாக்குமெண்ட்ல பாத்துக்கோங்க. ஐஃபன் ஐ கிவ் த ஃபைல். தென் இந்த ஸ்லேவ் வந்துட்டு இது ஐபி மட்டும் எடுத்துக்கோங்க. சுவிட்ச் யூசர் ஐஃபன் அதே ஜென்கின்ஸ் ஏடிஎம் தான். ஜென்கின்ஸ் உள்ள போய் தான் பண்ணணும். சும்மா நான் இதுக்குள்ள அது வருதான்னு பாக்குறேன். ஜென்கின்ஸ் ஏடிஎம் தானே. ஓ ஆ, உள்ள போயிட்டு இந்த ஐபி எடுத்துக்கோங்க. ஓகேவா? உள்ளதா போய் பண்ணாலும் வெளியே எடுக்கலாம். பட் ஆனா அந்த ஃபைல் வருதான்னு பாக்குறதுக்கான உள்ள லாகின் பண்ண. ஸோ யூ ஹேவ் டு கிவ் லைக் ஜென்கின்ஸ் ஏடிஎம் யூசர் மூலியமா அட் உங்க சாரி மேப்போட கன்ஃபியூஷன் வர எனக்கு அடிக்கடி. ஓகே, இவ்வளவுதான். காப்பி இந்த கீயை அந்த பக்கத்து மிஷின்ல இருக்கிற ஜென்கின்ஸ் யூசர் மூலியமா போட்டுருன்னு சொல்றேன். என்டர். ஒரு டைம் மட்டும் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்ட் கொடுங்க. அட்மின் அட் 123. இப்போ நீங்க லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் இல்லாம லாகின் பண்ணணும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. பக்கத்து மிஷினை வந்து நான் ஜென்கின்ஸ் அட்மின் லாகின் பண்றேன். பாஸ்வேர்ட் கேட்கக்கூடாது. லாகின் எடுத்து பாருங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல உங்களோட மாஸ்டரையும் ஸ்லேவையும் பாஸ்வேர்ட்லெஸ் அத்தன்டிகேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. கிளிக் பண்ணாலே எனக்கு ஈஸியா இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஒரு தடவை நம்ம பண்ணதே ஸ்டெப் 1. இந்த மாதிரி நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜென்கின்ஸ்ல போய் நீங்க வந்துட்டு இந்த நோர் ஆட் பண்ண முடியும். சரியா? நான் உங்களுக்கு சும்மா ஹிஸ்ட்ரி அதுல இருக்கு. பட் நான் இப்ப லைவ்ல போட்டதுக்கு கொடுத்துடுறேன். நோட் பண்ணுங்க குயிக்கா. நீங்க முடிச்சுட்டே போலாம். இது மாஸ்டர் சைடு, இது ஸ்லேவ் சைடு. லைவா போட்ட கமெண்ட்ஸ். இது வரல கொடுங்க. என்னன்னு தெரியல. இது சரி. ஸ்லேவோட ஐபி மட்டும் அது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த கிரவுண்ட் லெவல் மட்டும் பண்ணது மட்டும் ஒரு ஹை லெவல் எழுதுங்க குயிக்கா. நம்ம இப்போ ஜென்கின்ஸ் கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறோம்.
சரி, ஓகே. இப்போதான் முக்கியமான கட்டம். என்ன பண்ணணும்னா, கோ டு ஜென்கின்ஸ் அண்ட் கோ டு நோட்ஸ். இங்க போயிட்டு வந்துட்டு நியூ நோட் கிளிக் பண்ணுங்க. நோட் நேம் வந்துட்டு ஸ்லேவ்னு வைக்கணும். ஸ்லேவ் பெர்மனன்ட் ஏஜென்ட் ஸ்லேவ் 1 கூட வைக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஸ்லேவ் 2 ஸ்லேவ் 3 வரும்ல, நம்ம ஸ்லேவ் 1 வச்சு பெர்மனன்ட் ஏஜென்ட் வைங்க. கிரியேட். இங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து 1ன்னு வைக்கலாம். மோஸ்ட்லி 2 போதும். மிஷின் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். 3 நாள் வச்சா 3 நாள் வாட்டி ஒரே டைம்ல ஜாப் ரன் பண்ணலாம். அவ்வளவுதான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா என்ன, அந்த டைம்ல வந்து எவ்வளவு ஜாப்ஸ் உங்களால ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ரொம்ப அதிகமா கொடுக்காதீங்க. ஏன்னா மிஷினோட பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பார்த்து பண்ணணும். நம்ம இப்போ லோ லெவல்ல இருக்குல்ல, 2 போதும். ஒர்ஸ்ட் கேஸ் 5 தருவானுங்க, அவ்வளவுதான். 5க்கு மேலலாம் சைமல்டேனியஸா ஜாப் ரன் பண்ண விட மாட்டானுங்க. பட் நான் சொல்றேன், போக ரியல் டைம் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு 2 வைங்க. ரூட் டைரக்டரி வந்துட்டு கோ டு யுவர் மிஷின். இது என்ன ரூட் டைரக்டரி அப்படின்னா, ஜென்கின்ஸ் அட்மின். இனிமேட்டு எல்லாமே ஜென்கின்ஸ் அட்மின் மூலமா பண்ணுங்க. சரி, இங்க வந்துட்டு கிரியேட் டெம்ப் ஃபோல்டர். ஸோ mkdir /temp /project அப்படின்னு ஒரு பேர் இருக்கேன். ப்ராஜெக்ட் ஒன்று பேர் இருக்கேன். ஏன் இங்க ஒரு டெம்பரரி ஃபோல்டர் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம ஜென்கின்ஸ் மூலியமா கிட்ட க்ளோன் பண்ணுவோம், நிறைய ஒர்க்ல இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபோல்டர் நம்ம தரணும் ஜென்கின்ஸ்க்கு. நீங்க எல்லா ஆப்ரேஷன் இந்த ஃபோல்டர் கீழே பண்ணுங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஃபோல்டர். நீங்க கிட்ட க்ளோன் பண்ணும்போது கூட இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் இட் நீங்க மேவன் பில்ட் பண்றதோ டாக்கர் ரன் பண்றதோ இங்கே தான் நடக்கும். அந்த அந்த டைரக்டர் தான் ரிமோட் ரூட் டைரக்டர். லேபிள் வந்து சும்மா ஸ்லேவ் ஒரு டேக் மாதிரி, ஸ்டிக்கர் மாதிரி. ஓகே, லேபிள்ன்றது எப்பயுமே ஸ்டிக்கர்ஸ் தான். நான் ஸ்டிக்கர் ஸ்லேவ்ன்ற ஸ்டிக்கர் ஓட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்லேவ் 1 2 3ன்னு மூணு ஸ்லேவ் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்லேவ்லையும் ஒரே ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த லேபிளை டேக் பண்ணிடலாம். இந்த ஸ்லேவ்னு கொடுத்தோம்னா 3லையுமே பேரலா அந்த ஜாப் நீங்க ஓட்டிக்கலாம். பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு குரூப் மாதிரி, ஒரு பேர், அவ்வளவுதான், ஒரு ஸ்டிக்கரிங். ஓகே, இதுதான் ஆக்சுவல் நேமு. இது வந்து அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறேன். காமன் ஸ்டிக்கர்ஸ் இருந்ததுன்னா ஒரே டைம்ல அந்த 3 ஸ்லேவ்லயும் உங்க ஜாப் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு யூஸ் திஸ் நோட் as much as possible, அதுவே இருக்கட்டும். நம்ம எஸ்எஸ் மூலியமா தான் கிரவுண்ட் லெவல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்ட் எஸ்எஸ்ஹெச். ஹோஸ்ட் வந்துட்டு உங்களோட இந்த ஐபி. கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம கிரவுண்ட் லெவல் என்ன பண்ணோம், ஆட் பண்ணுங்க. எஸ்எஸ்ஹெச் மூலியமா தான் கிரெடென்ஷியல்ஸ் இது பண்ணோம், அதே தான் பண்ண போறேன் இங்கேயும். ஸோ இந்த ஆப்ஷன்ல யூஸ் எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் அண்ட் பிரைவேட் கீ. ஐடி வந்து ஜென்கின்ஸ் அட்மினா இருக்கட்டும், ஜென்கின்ஸ் ஏடிஎம் அப்படியே இருக்கட்டும். யூசர் நேமும் டிஸ்கிரிப்ஷன் அதே வைங்க, யூசர் நேம் அதே தான். மூணுத்தையும் ஒரே பேர் வச்சிருங்க, யூசர் நேம் வச்சிருங்க. இவன் என்ன கேட்கறான் பாருங்க, பிரைவேட் கீன்னு கேட்கறான். இவன் கேட்கறதே பிரைவேட் கீ. அப்போ நம்ம எந்த கீ எங்க இருந்து அமிச்சோம், மாஸ்டர்ல இருந்து பப்ளிக் பப்ளிக் அமிச்சோம். கரெக்ட். அங்கேயே பிரைவேட் கீ ஒன்று பாத்தீங்கல்ல, அதை எடுங்க. siri.ssh. இந்த பிரைவேட் ஏன் இப்படி பப்ளிக் கீ பிரைவேட் கீ இருக்குன்னா காம்பினேஷன்ல அன்லாக் ஆகும். ஓகே, இப்போ பப்ளிக் பிரைவேட் கீனா பூட்டு சாவி தான் அது ரெண்டுமே. நீங்க லிட்டரலி புரிஞ்சுக்கணும்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பப்ளிக் கீ அமிச்சிட்டோம். ஸோ அந்த லெவல்ல வந்து பிரைவேட் கீ எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும். இதை கரெக்டா இங்க ஆரம்பிச்சு கரெக்டா வந்து இங்கதான் நீங்க முடிக்கணும் காப்பி பண்றது. ஒரு ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஆனா கூட ஒர்க் ஆகாது. இங்க ஆட் கொடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. சரியா, நேரா ஆட். இப்ப இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து இங்க வரும். இப்ப ஜென்கின்ஸ் லெவல்ல பப்ளிக் கீ யூஸ் பண்ணோம், கிரவுண்ட் லெவல்ல ஜென்கின்ஸ் லெவல்ல பிரைவேட் கீ யூஸ் பண்ணோம். ஏன் பிரைவேட் வைக்கிறோம் வெளியே அப்படின்னா சேஃப். பிரைவேட் யாராலையும் உடைக்க முடியாது. ஆனா பப்ளிக் கீ வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் அதை பார்த்து தான் இது பண்ணோம். இந்த மிஷின் லெவல்ல பப்ளிக் இருக்கு, ரெண்டு காம்பினேஷன் அன்லாக் ஆகும். ஓகேவா, இது ஒரு என்கிரிப்ஷன் மெக்கானிசம் தான். இதுல வந்து மேனுவலி ட்ரஸ்டட் கீ வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க, அந்த கீயை வெரிஃபை பண்றது முடிச்சு, அவ்வளவுதான். ஸோ திருப்பியும் காமிக்கிறேன். ஸ்லேவ் 1 பேர் வைங்க, எக்ஸிக்யூட்டிவ் 2, ஒரு ஃபோல்டர் கொடுக்கணும். அப்பதான் இங்க க்ளோன் பண்ற எல்லா இதுவும் இங்க இது வேணும் கண்டிப்பா.
லேபிள் ஒன்று கொடுக்குறீங்க காமன் நேம் மாதிரி. அப்புறம் வந்து லான்ச் ஏஜென்ட் எஸ்ஹெச் கொடுக்கறதுனால அந்த மிஷினோட பிரைவேட் கீ எடுத்து இங்க போட்டுரு நேரா சேவ் பண்ணணும். அவ்வளவுதான். சேவ் பண்ண உடனே இது ஏஜென்ட் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்து காட்டணும். இந்த இடத்துல லாக் பாருங்க. இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட்னு வந்தது அப்படின்னா நீங்க பண்ண பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாமே கரெக்ட். இங்க ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா இட் டேக் சம் டைம் டு ஃபிக்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பண்ணணும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்போதான் ஒர்க் ஆகும். சின்னதாக தப்பு பண்ணா கூட ஒர்க் ஆகாது. ஓகேவா? டிஸ்கஸ் நான் ஸ்லேவ்ல இன்க்ரீஸ் பண்ணலையா? மாஸ்டர்ல பண்ணிட்டேனா? வெரி நைஸ், வெரி குட். இல்லையே ஸ்லேவ். ஓ சாரிமா, ஸ்லேவ்ல பண்ணது மாஸ்டர்ல பண்ணிட்டேன். ஓகே, ஹேப்பன்ஸ். குட்டி தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா வந்து இந்த டிஸ்கஸ் ஸ்பேஸை ஸ்லேவ்ல பண்ணு. இந்த ஸ்லேவ் வார்த்தை பண்ணாங்க. இது இப்போ வந்த இஷ்யூ தான். நாங்க முன்னாடி அமேசான் லினக்ஸ் 2 பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிரச்சனை இல்லை. இப்போ 3க்கு மாறதுனால இட் ஹேப்பன்ஸ். இப்போ ரீகனெக்ட் அதை பண்ணுங்க. ரீலோட் ரீலான்ச் பண்ண முடியுமா? இருங்க ஒரு நிமிஷம். டிஸ்கனெக்ட் அண்ட் ரீலான்ச் பண்ணி பார்க்குறேன். ஒர்க் ஆகும், சந்தோஷம். பேக் ஆன்லைன். ஓகே. சரி, ஓகே. நான் என்ன பண்றேன், குயிக்கா திருப்பி இது பண்ணுறேன். நான் வந்து மாஸ்டர்ல போறேன். நோட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, 1. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா அதுலேயே ஃபுல்லாக இது பண்ணிட்டு எரர் வந்தால் சொல்லிட்டேன். அது மேல பில்டின் நோடுன்னு இருக்குல்ல, அது வந்து டிஃபால்ட்டா ஜெனரேட் ஆகுறதா? அது வந்து அவனோட மாஸ்டரோட பில்டிங் நோடு. ஓகே ஓகே ஓகே. அது நமக்கு தேவையில்லை. நம்ம டெம்பை யூஸ் பண்றோம்ல, அதனால தான் இந்த டெம்புக்கு குறைஞ்சது 2 GB தரணும். வேற ஃபோல்டர்னா அந்த ப்ராப்ளம் வருது. நான் ஓபிடி கொடுத்திருந்து வேற ஏதாவது கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. டெம்புன்றதுனால இந்த பிரச்சனை வந்துருச்சு. ஆனா ஆமா. யூஸ்வலியே டெம்ப்ல தான் பண்ணுவாங்க. ஏன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் அங்கதான் நாளைக்கு கிளீன் பண்ணிட்டே இருப்போம்ல. ஓபிடில அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். நான் டெம்ப் யூஸ் பண்ணலாம், எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த /temp/project ஒன்று. பட் தட் ஒன்லி மேக் சென்ஸ் இன் ரியல் டைம். ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதான் டெம்ப் எக்ஸஸ் பண்ணா போதும். இப்போதைக்கு இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் இதை கன்ஃபார்மா செக் பண்ணணும்னா ஒரு ஜாப் ஓட்டி பார்க்கலாமா? நான் மாஸ்டர் ஸ்லேவ் கனெக்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பிரேக் ஆகல. ஸோ ஒரு ஜாபை கிரியேட் பண்ணா இங்க நியூ ஐட்டம் போங்க. நியூ ஐட்டம் மெயின் ஸ்கிரீன் நியூ ஐட்டம் என்டர் ஜாப் நேம் வந்து சும்மா நான் ஜாப் ஒன்று தரேன். இது கீழே தான் நான் போப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரீ சேல் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே தான். ஓகே, இதுல எல்லா ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் தேவைன்னா ரிஸ்ட்ரிக்ட் வேர் தி ஷுட் ரன்ல ஸ்லேவ்.
இந்த லேபிள் சொன்னா எல்லா ஸ்லேவுக்கும் போயிடும். நான் ஸ்லேவ் ஒன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் மிஷினுக்கு மட்டும் அதான் அந்த லேபிள்னு சொன்னேன் நான். இங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா பில்டு ஸ்டெப் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மற்றதெல்லாம் இப்போதைக்கு விட்டுருங்க. நான் ஒன்று நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு லேபிள் அப்படின்னு போட்டு கீழே பில்டு ஸ்டெப்ல எக்ஸிக்யூட் ஷெல். மோஸ்ட்லி எக்ஸிக்யூட் ஷெல் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க. ஓகே, ஜென்கின்ஸ்குள்ள ஷெல் ஸ்கிரிப்டிங் தான் ப்ளே பண்ணோம். இங்க வந்து பின் பேஷ். ஓகே, ஜென்கின்ஸ் அட்மினா இருக்கிறதுனால ஏன்னா டிஃபால்ட் ஜென்கின்ஸ் அட்மின் தான் யூசர். சூடோ போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் முன்னாடி. மேக் டைரக்டரி ஸ்லாஷ் ரஜினி, அப்புறம் வந்து சூடோ எம் இன்ஸ்டால் httpd -ye. இது ரெண்டும் ஒழுங்கா போதான்னு பார்க்கலாமா? சின்ன ஸ்கிரிப்ட் தான், ஒண்ணுமே இல்லை. அப்ளை சேவ். ஒய் எல்லாம் கொடுத்துருங்க, ஏன்னா இது உங்களுக்கு இன்டரப்ட் எல்லாம் நிக்காது. ஒய் கொடுத்து பண்ணுங்க. நேரா ஒரு சின்ன ஜாப் கிரியேட் பண்ணி பில்ட் நவ் கொடுங்க. லேவ்ல ஓடுதான்னு பார்க்கலாம். இந்த பில்ட் நவ் கொடுத்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கன்சோல் அவுட்புட் இங்க வந்துடும். உங்களுக்கு அது தெளிவா காமிச்சிடும் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு அது பாருங்க, இன்ஸ்டால் ஆகிற இதெல்லாம் இங்க கேப்சர் ஆகுது பாருங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரஜினி ஃபோல்டர் கிரியேட்டர் இருக்கா பார்ப்போம். எல்எஸ் ரஜினி ஃபோல்டர் வந்துருச்சா? இப்போ வந்து அந்த ஹெச்டிபி பேக்கேஜ் இருக்கா பார்ப்போமா? RPM -QA grep HTTPD. சரி, இது வரைக்கும் எழுதுங்க பார்க்கலாம். எப்படி ஸ்லேவை கனெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சின்ன ஜாப் ரன். இதுக்கு இப்போதான் நீங்க எல்லாம் இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கணும்னா, ஓகே நம்ம இப்போ ஃபியூச்சர்ல வந்து கிட்ட க்ளோன் பண்றது, டாக்கரை ரன் பண்றது, டாக்கர் இமேஜை கிரியேட் பண்றது எல்லாமே இங்க இருக்கிற ஷெல் கமெண்ட்ஸ் மூலியமா தான் பண்ண போறோம். இப்ப பார்த்த ஒரு சின்ன ட்ரைலர் தான் ஒரு மெயின் பிக்சரா. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் ஆட்டோமேஷன் இங்க இருந்தா நடக்க போகுது. ஒரு கிளிக் ஆஃப் பட்டன் பில்ட் நவுன் கொடுத்தா போதும். If you have questions, please ask me.